நடந்து முடிஞ்ச ஆப்கான் விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆப்கான் அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி சரித்திர சாதனை படித்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஆப்கானுக்கு எதிராக ஆஸ்திரேலியா தோற்றதுனால செமிஃபைனல் வாய்ப்பை இழக்க போகிறாங்க. ஸோ ஆப்கான் அணி எப்படி இந்த மேட்ச்சில் ஜெயித்தாங்க, இந்த மேட்ச்சில் ஆப்கான் ஜெயிச்சதுக்கு பிறகு பாயிண்ட் டேபிள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, குரூப் 1லேருந்து எந்த 2 அணி செமிஃபைனல் போக வாய்ப்பு இருக்குது, இந்த மேட்ச்சில் எப்படி ஆஸ்திரேலியா தோத்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி பந்துவீச்சு தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய ஆப்கான் அணியுடைய தொடக்கம் அதிரடியாக இருந்துச்சு. அந்த அணியை சேர்ந்த முகமதுல்லா குர்பாஜி இப்ராஹிம் தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளாண்டாங்க. பவர் பிளேயில் கொஞ்சம் பொறுமையாக விளாண்டாலும் அதற்கப்புறம் அதிரடியாக விளாண்டு 15 ஓவருக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து 118 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. இதில் 15வது ஓவரில் லாஸ்ட் பால் 118 ரன் அந்த அணி இருக்கும்போது முதல் விக்கெட்டா குர்பாஜி 49 பாலுக்கு 60 ரன் 4 பவுண்டரி 4 சிக்ஸ் அடிச்சிருக்கும்போது ஸ்டானிஸ் போட்ட பாலில் வாராட்டை கேட்ச் கொடுத்து வெளில போக, அடுத்தது அதிரடியாக விளாண்ட இப்ராஹிம் 48 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்கும் போது ஜாம்பா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் யாருமே பொறுப்போட விளையாடல. இதற்கு ஆஸ்திரேலியா அணி கடைசி 4 ஓவர் சூப்பராக பந்து வீசினது முக்கிய காரணம். கம்மிங்ஸ் ஒரே ஓவரில் 3 விக்கெட் ஹாட்ரிக் விக்கெட்டாக எடுத்து சம்பவம் பண்ணி சரித்திர சாதனை படைச்சாரு. இதனால ஆப்கான் அணி 20 ஓவர் முடியல 6 விக்கெட்ல பேருக்கு 148 ரன் மட்டும்தான் அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா பந்துவீச்சு தரப்புல இந்த மேட்ச்ல கம்மிங்ஸ் 4 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், ஜாமா 4 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ 149 ரன் அடிச்சா வெற்றின்னு ஈஸியான டார்கெட் நோக்கி கிளம்ப இறங்கிய ஆஸ்திரேலியாவுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. நவீன் உல் ஹக் வீசிய முதல் ஓவர்லேயே டெவிஸ் கட் டெக் அவுட்டில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. 2வது ஓவரில் வார்னர் 8 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது நபி போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, மிச்சில் மார்க் 9 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது நபீல் போட்ட பாலில் நவீட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த மார்க்கஸ் ஸ்டானிஸ் 17 பாலுக்கு 11 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போக, தனியாலாம் போராடிட்டு இருந்த மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் அவரே நின்று மேட்சை முடிக்கலான்னு போராடி இருப்பார். இதில் மேக்ஸ்வெல் 41 பாலுக்கு 59 ரன் 3 சிக்ஸ் 6 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது உல்பார்ஜின் போட்ட பாலில் 100 கேட்ச் கொடுத்துட்டு மேக்ஸ்வெல் முக்கியமான நேரத்தில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் வந்த டெவிஸ் கட் 2 ரன்லையும், மேத்யூ ஒயிட் 5 ரன்லையும், கம்மிங்ஸ் 3 ரன்லையும், அகார் 2 ரன்லையும், கடைசி விக்கெட்ட ஜாம்பா 9 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக ஆஸ்திரேலியா அணி 19.2 ஓவர் முடியல 10 விக்கெட் பேருக்கு 127 ரன் அடிச்சதுனால 21 ரன் வித்தியாசத்தில் ஆப்கான் அணி முதல்ல ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி சரித்திர சாதனை படைச்சிருக்காங்க. ஆப்கான் அணி பந்துவீச்சு தரப்புல நவீன் உல் ஹக் 4 ஓவர் வீசி 20 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், குல்பார்ஜின் நபி இந்த மேட்ச்ல வேற லெவலில் பந்து வீசி 4 ஓவர் வீசி 20 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்து கேம் செஞ்சரா மாறிட்டார். ஸோ முதல்ல வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவை ஆப்கான் வீழ்த்தி சூப்பர் 8 வாய்ப்பை தக்க வச்சிருக்கிறதுனால இந்த வெற்றியை ஆப்கான் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் குரூப் 1ல் இடம்பெற்றிருக்க ஆப்கான் இந்த மேட்சில் ஜெயிச்சதுனால பாயிண்ட் டேபிள் 2 மேட்ச் விளாண்டு 1 வெற்றி 1 தோல்வி பெற்று 2 புள்ளிகளோட 3வது இடத்துலையும், ஆஸ்திரேலியா 2 மேட்ச் விளாண்டு 1 வெற்றி 1 தோல்வி பெற்று 2 புள்ளிகளோட ஆப்கானை விட அதிகமாக ரன் ரேட் வச்சிருக்கனால 2வது இடத்துல இருக்காங்க. ஆனால் ஆப்கான் அடுத்தபடியாக வங்கதேசத்துக்கு கூட விளையாட போகிறாங்க 25ஆம் தேதி. இந்த மேட்ச்சில் ஆப்கான் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சு அடுத்து 24ஆம் தேதி நடக்க போகிற இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா இந்திய அணியும் ஆப்கான் அணியும் குரூப் 1லிருந்து அரையிறுதிக்கு போவாங்க. ஆஸ்திரேலியா அணி அரையிறுதி வாய்ப்பை இழப்பாங்க. ஒருவேளை இந்திய விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சு ஆப்கான் விசஸ் வங்கதேச மேட்ச்சில் ஆப்கான் ஜெயிச்சா 3 அணிகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கான் 3 அணிகளும் 2 வெற்றியோட ரன் ரேட் அடிப்படையில் முதல் 2 இடம் பிடிச்சு அரையிறுதி போவாங்க. இதனால இது இந்திய அணிக்கும் சிக்கல் தரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இதனால இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்தி ஆப்கான் வங்கதேசத்தை வீழ்த்தினா ஆப்கானும் இந்தியாவும் குரூப் ஏயில் இருந்து அரையிறுதிக்கு தகுதியாவாங்க. ஸோ இது 2 அணிக்கும் சாதகமாக பார்க்கப்படுது. ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வரலனா அது மற்ற அணிகளுக்கும் சாதகமாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஆப்கான் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி செமிஃபைனல் வரவிடாமல் தடுப்பாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி செமிஃபைனல் வந்துருவாங்களா? எந்த அணிகள் செமிஃபைனலில் மோதும், எந்த 2 அணி ஃபைனலில் மோதினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.